அனைவரும் சால்வை அணிவீங்கள். ஒருத்தராக வாருங்கள். அனைவரும் சால்வை அணிவிக்கலாம். பொறுத்தவருக்கு எம்எல்ஏக்கு நிற்கிறதுனோட சொன்னார். அந்த பேச்சு எனக்கு வேண்டான்னு அந்த மாதிரி ஒரு செய்தியே சொல்லாதீங்கன்னு இந்த இருக்கார் கேளுங்க, சாட்சிக்கு சித்தரசு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. அது மாதிரி நமக்கு எந்த ஆட்சியும் இல்லை, உங்களில் இருக்கிறவர்களே தகுதி உள்ள என்னால் என்று செய்யணும்னு நினைக்கிறேன். அது காலம் எப்படி ஒத்துழைப்புன்னு எனக்கு தெரியலை. ஆமாம், அந்த முயற்சியை நான் அந்த முயற்சி எடுப்பேன். ஆமாம், நான் அடுத்து பேச்சுக்கு வரேன். அதனால் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து முதல்ல நம்முடைய வரவேற்புரை புதுக்கோட்டை மாநகர செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்புரை. காலமாக என்னுடைய யாருக்குமே தெரியாது, நான் விருப்பமும் இல்லை. நான் வரவேற்பு எனக்கெல்லாம் சொல்லலை, எனக்கு பிறந்த நாளில் சின்னவர்கிட்ட சொல்லலை. ஆனால் அவருக்கெல்லாம் அவருக்கு சாப்பாடுலாம் நல்லா சிறப்பாக நேசக்காரர்கள்லாம் மாத்தூர்மெல்லாம் வள்ளலாரெல்லாம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஆத்திரம் சொன்னாங்க, நம்ம வக்கீலான திட்டம் மட்டும் அஜித்திட்ட சொல்லி 31ஆம் தேதி கொண்டு வந்தது. நம்ம குணாச்சாரோட திருமணத்தை காரணம் காமிச்சு 1ஆம் தேதி வக்கீலா அஜித்தை சொல்லி மாற்றி ஏற்பாடு பண்ணாங்க. எல்லோரும் வாழ்த்திருக்கீங்க. அதில் நெஞ்ச நிறைந்த நன்றியை நான் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்நாளில் மறக்க மாட்டேன். உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அந்த ஆளுமை இந்த மேடையில் இல்லாத மேடையாக தெரியாது. எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் வேதனையாக தான் உட்கார்ந்துருக்கேன். இதில் பிறந்த நாள் வேற நான் கொண்டாடமான மன வருத்தத்தை இருந்தேன். இருந்தாலும் வழியில் இறப்பு நம்ம தடுக்க முடியாது. நான் 3 நாளைக்கு முன்னே அவர் எங்கள் 2 அவருடைய பேத்திக்கு திருமண நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாக கொடுத்துட்டு எல்லோரும் வந்திருங்க என்று சொல்லி போனார். 3 நாள் கழித்து பார்த்தா 9:30 மணிக்கு கரகரசன் இந்த மாதிரி சூழ்நிலை தெரியுமானார். என்னுடைய இதயமே தெரிந்த மாதிரி அவருடைய இறப்புக்கும் இரங்கல் தெரிவிக்கின்ற வகையில் அவருக்கும் இயக்கம் தொடங்க காலத்தில் கழகத்தின் செயலாளர் கலை நீக்க வேண்டும் என நமது முதன்மை செயலாளரும் திருச்சி மக்களவை உறுப்பினருமான துரை வைகோ தொடர்ந்து போராடி செஸ் வரியை நீக்க செய்து தமிழக அரசை உத்தரவிட செய்துள்ளார். அவரது போர்க்குணத்திற்கும் போராட்ட குணத்திற்கும் இந்த அவை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். ரயில்வே மேம்பாலம் ஆகியவற்றை பெறுவதற்காக செயல் வடிவம் கொடுப்பதற்காகவும் தொடர்ந்து மக்களவையில் போராடி வரும் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களை இந்த அவை வாழ்த்துகிறது. தமிழகத்தின் நலனுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் அருண்மணியை இந்த அவை பாராட்டுகிறது. அவை பாராட்டுகளை தெரிவிக்கிறது. தஞ்சாவூரில் இருந்து கந்தரகோட்டை புதுக்கோட்டை மார்க்க மக்களவையில் வலியுறுத்தி வரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களுக்கு இந்த கூட்டம் பாராட்டுகளை தெரிவிக்கிறது.